So this slide is indicate the packaging of a DNA helix. ஒரு குரோமோசோம்ஸில் டிஎன்ஏ வந்து எவ்வளோ பிளேசஸ் வந்து பேக்கேஜ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரோகேரியாட்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ப்ரோகேரியாட்ஸில் என்ன கிடையாது, ஒரு டெஃபினட் நியூக்ளியஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் ஸ்கேட்டர் த்ரூ அவுட் த செல்ஸ். டிஎன்ஏயோட சார்ஜஸ் எப்பயுமே என்ன சார்ஜஸ் தான், நெகட்டிவ் சார்ஜ். ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன சார்ஜஸ், இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ப்ரோகேரியாட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த ஹிஸ்டோன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இல்லாதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இட்ஸ் அ நியூக்ளியாய்ட் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டிஎன்ஏ ஆஃப் யர் ப்ரோகேரியாட்ஸ் இதில் என்ன கிடையாது, இஸ் அ லேக்ஸ் குரோமாட்டின் ஆர்கனைசேஷன் கிடையாது. ஸோ இந்த நம்ம பேக்கேஜிங் ஆஃப் எ டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இன் நியூக்ளியோசோம்ஸுங்கிறத நம்ம யூகேரியாட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளோட இதுக்கு தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் புரியுதா, நம்மளோட யூகேரியாட்ஸில் தான் இதை நம்ம வந்து படிக்க போகிறோம். பேக்கேஜிங் ஆஃப் எ டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் prokaryotes because it is a nucleoid and lack of a chromatin. Can you understand? ஸோ ஒரு ஹியூமன் ஜீனோம் டிப்ளாய்ட் செல்ஸில் டோட்டலாக எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா 6 × 10⁻⁹ பேஸ் பேர்ஸ். ஸோ இந்த 0.34ங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கன்செக்டிவ் பேஸ் பேர்ஸ். ஒரு கன்செக்டிவ் டிஎன்ஏல 2 கன்செக்டிவ் இடையில இருக்க பேஸ் பேர்ஸை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் 0.34. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு, 6 × 3 அதை வச்சு பண்ணுறப்ப 2.04 × 10⁻⁹ நானோமீட்டர் இல்லைன்னா 2m/cells அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது இப்படி தான் நமக்கு என்ன ஆகுது, நம்ம ஒரு டிஎன்ஏவோட லெவல் வந்து 2 mm தான் ஒரு செல்லில். ஆனால் அது வந்து இவ்வளோ நியூக்ளியேட்டட் பேஸ் பேர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இந்த பேக்கேஜிங் ஆஃப் ஏ டிஎன்ஏ ஹெலிக்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ லென்த் ஆஃப் த டிஎன்ஏ, மேனில் இருக்கிற லென்த் ஆஃப் டிஎன்ஏ 2.22 mm அண்டு லென்த் ஆஃப் ஈக்குவல் எவ்வளவு, டிஎன்ஏவோட லென்த்து 1.36 mm. ஓகே ஓகே, வாட் இஸ் நியூக்ளியோசோம்ஸ்? ஒரு நியூக்ளியோசோம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து டிஎன்ஏ கோர், அனதர் வந்து லிங்கிங் ரீஜியன். ஸோ டிஎன்ஏ கோருங்கிறது இஸ் அ ஃபார்ம்ட் ஆஃப் எ சூப்பர் காயில்டு டிஎன்ஏ சரௌண்டிங் எ ஹிஸ்டோன் ஆக்டோமர். இந்த 4 பால் வந்து இருக்குல்ல ப்ளூ கலரில், அந்த பால் தான் ஹிஸ்டோன் ஆக்டோமர். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்டோமர் 8 இருக்குது. ஆக்டோனா என்னது 8. ஸோ மேலே வந்து 4, அதுக்கு கீழே போஸ்டீரியராக என்ன இருக்குது 4 இருக்குது. ஓகே, ஸோ இஸ் வாட் ஆர் த ஹிஸ்டோன் ஆக்டோமர்னா H2A, H2B, H3, H4 இது எல்லாமே டபுள் மாலிகுல்ஸாக 2 மாலிகுல்ஸாக இருக்குது. இதுக்கு பேர் தான் டிஎன்ஏ கோர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லிங்கிங் ரீஜியன். ஸோ லிங்கிங் ரீஜியனுங்கிறது என்ன அப்படின்னா இட் ஜாயின்ஸ் ஒன் நியூக்ளியோசோமை வந்து இன்னொரு நியூக்ளியோசோமோட டிஎன்ஏவோட அட்டாச் பண்ணும். ஸோ இந்த அட்டாச் பண்ணுறதுக்கான அந்த ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா லிங்கர் டிஎன்ஏ ஆர் அதர்வைஸ் இட் இஸ் அ H1 ஹிஸ்டோன் H1. Okay, joins one nucleosome core to the next form is a 16 base pairs of a DNA form பண்ணும். ஸோ அந்த மாலிகுலுக்கு பேர் என்ன அப்படின்னா H1 histone, so which protects a linker DNA from digestion of a by exonuclease. Can you understand? இதான் வந்து நியூக்ளியோசோமோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த நியூக்ளியோசோமை ப்ரொப்போஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ரோகர் கான்பர்க். ஒரு நியூக்ளியோசோம்னா டிஎன்ஏ கோர் இருக்கும். டிஎன்ஏ கோருங்கிறது ஹிஸ்டோன் ஆக்டோமர். Next, linking region. What are the linking region? Histone 1 is a linking region and linker DNA. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது 1 நியூக்ளியோசோம்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு மெட்டாஃபேஸ் குரோமோசோம் 1400 நானோமீட்டர் குரோமோசோம்ஸில் 2 நானோமீட்டர் தான் என்ன ஆகுது டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், மேலே இருக்க ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். 1400 நானோமீட்டர் ஆஃப் ஏ குரோமோசோம்ஸ். அந்த குரோமோசோம்ஸில் ஒரு சின்ன பார்ட் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே எப்படி கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னா இஸ் அ பார்ட் ஆஃப் த குரோமோசோம்ஸ். அது வந்து 700 நானோமீட்டர். ஸோ அதில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்ஸை பார்த்தோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, குரோமாட்டின் ஃபைபர். ஓகே, அந்த குரோமாட்டின்குள்ளே தான் என்ன இருக்குது, 300 நானோமீட்டர் குரோமாட்டின் இருக்குது. அந்த குரோமாட்டினோட ஒரு பார்ட்ஸில் குரோமாட்டின்குள்ளே என்ன இருக்குது, நியூக்ளியோசோம் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியோசோம் சூப்பர் ஹெலிக்ஸ். இப்போ நம்ம பார்த்தோமா இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் நியூக்ளியோசோம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ டிஎன்ஏ கோரும் லிங்கர் கோரும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா, லிங்கர் டிஎன்ஏவும். ஓகே, ஸோ 30 நானோமீட்டர். அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு நியூக்ளியோசோமோட ஸ்ட்ரக்சர்.
11 நேனோமீட்டர். ஸோ அந்த நியூக்ளியோசோம்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன இதுதான் என்னது அப்படின்னா இட்ஸ் அ டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் அ 2 நேனோமீட்டர். ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டோன் உடைய ஸ்ட்ரக்சர்ஸை போட்டிருக்காங்க. H4, H3, H2B, H2A, இந்த மாதிரி தான் இது வந்து அசம்பிள்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கீழே இருக்கிறதும் அதே டயக்ராம் தான். இது வந்து என்னென்னா இஸ் அ மெட்டாஃபேஸ் குரோமோசோம்ஸ். மெட்டாஃபேஸ் குரோமோசோம்ஸில் குரோமேட்டின் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே இருக்கிறது 13 நேனோமீட்டர். அந்த 13 நேனோமீட்டருக்குள்ளே உள்ள ஸ்ட்ரக்சர் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சொலினாய்ட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சொலினாய்ட்னா என்னென்னு ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது. சொலினாய்ட் ஸ்ட்ரக்சர், அந்த சொலினாய்டுக்குள்ளே குரோமட்டோசோம்ஸ்குள்ளே தான் என்ன இருக்குது நியூக்ளியோசோம்ஸ். நியூக்ளியோசோம்ஸ்குள்ளே தான் என்ன இருக்குது டிஎன்ஏ. இப்படி தான் ஒரு குரோமோசோம்ஸ்குள்ளே டிஎன்ஏ வந்து பேக்கிங் ஆகிருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த டயக்ராம் பார்த்துட்டு புக்கு இன்னொரு தடவை ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கொஷின்ஸ் வந்து புரியும். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த குரோமோசோம் பேக்கேஜிங்கில் சொலினாய்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். வாட் இஸ் அ சொலினாய்ட் ஸ்ட்ரக்சர்? H1 ஹிஸ்டோன்ஸ். H1 ஹிஸ்டோன்ஸுங்கிறது என்னது? அதை லிங்க் பண்ணியிருக்கிறது. இட்ஸ் அக்ரிகேட் காசிங் 6 நியூக்ளியோசோம்ஸ் டு காயில் டுகெதர். ஒரு இதில் எத்தனை லிங்க் ஆகிருக்குமா, காயில் ஆகிருக்குமா? 6 நியூக்ளியோசோம்ஸ். ஸோ அதனுடைய டயாமீட்டர் 30 நேனோமீட்டர் இன் டயாமீட்டர். ஸோ இட் வில் பி அ டாப் ஆஃப் ஈச் அதர் ஃபார்மிங் த குரோமேட்டின் ஃபைபர். This structure is called as a solenoid. 6 nucleosomes to coil together. அந்த coil together யார் வந்து அக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க? H1 histones. இதனுடைய நேனோமீட்டர் எவ்வளவு? 30 நேனோமீட்டர். அதுக்கு பேர் தான் solenoid structure. ஓகே, ஸோ இதை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அது சிம்பிளஸ்ட் ஒரு குரோமோசோம்ஸ்குள்ளே எப்படி வந்து டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸாக இருக்குது. அந்த டபுள் ஹெலிக்ஸில் வந்து அதில் இருக்க குரோமேட்டின் ஸ்ட்ரக்சர், நியூக்ளியோசோம் ஸ்ட்ரக்சர் இதை வந்து டெரிவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக்கேஜிங் ஆஃப் ஏ டிஎன்ஏ ஹெலிக்ஸ். Okay, additional set of a proteins for packing of a chromatin at higher level is called as a non-histone chromosomal proteins. நான்-ஹிஸ்டோக்ரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ்னால் பேக் பண்ணுறதுக்கு என்ன தேவை? நமக்கு அடிஷ்னல் செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவை. இது மெயினாக வந்து ஹையர் லெவல் ஆர்கானிசம்ஸில் தான் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஏ நான்-ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இந்த நியூக்ளியோசோம்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதுக்கு அடிஷ்னல் செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்க்கு தேவைக்கு பேர் தான் இந்த நான்-ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இன் ஏ டிபிக்கல் நியூக்ளியஸ் இன் சம் ரீஜன்ஸ் ஆஃப் ஏ குரோமேட்டின் ஆர். ஸோ அந்த நம்ம குரோமேட்டின் லைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். 1400 நேனோமீட்டருக்குள்ளே ஒரு 700 நேனோமீட்டர் ஆஃப் ஏ குரோமேட்டின் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அந்த குரோமேட்டின்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா லைட் ஸ்ட்ரெயின், டார்க் ஸ்ட்ரெயின் அப்படின்னு 2 விதமான ஸ்ட்ரெயின்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதில் லைட் ஸ்ட்ரெயின் எல்லாமே யூக்ரோமேட்டின். அப்போ டார்க் ஸ்ட்ரெயின் என்னன்னு சொல்லுவோம்? இட்ஸ் அ ஹெட்டிரோகுரோமேட்டின். ஓகே, இதுக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் கேட்பாங்கப்பா. யூக்ரோமேட்டின் ஹெட்டிரோகுரோமேட்டினோட டிஃப்ரென்ஷியேஷன் கேட்பாங்க. யூக்ரோமேட்டின் இஸ் லைட் ஸ்ட்ரெயின், ஹெட்டிரோகுரோமேட்டின் இஸ் அ டார்க் ஸ்ட்ரெயின். அண்ட் யூக்ரோமேட்டின் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவாக இருப்பாங்க. டார்க் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி இருப்பாங்க? ஹெட்டிரோகுரோமேட்டின் டிரான்ஸ்கிரிப்ஷனலி inactive. Okay, so this is that is a types of chromatin. So this is the differentiate between the chromosomes and the chromatin. Chromatinங்கிறது என்னது? இந்த நியூக்ளியஸில் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் பேக்கேஜ்ட் ஆகி ஸ்பெஷல் ப்ரோட்டீன்ஸால் ஹிஸ்டோன்ஸாலையும் ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் குரோமேட்டின். இந்த குரோமேட்டின் வந்து என்ன ஆகும்? இட்ஸ் ஃபர்தர் கண்டென்சேஷன் ஆகி தான் என்ன பண்ணுது? ஃபார்ம் ஆகுது. குரோமோசோம் வந்து ஃபார்ம் ஆகுது. வாட் இஸ் குரோமோசோம்ஸ் டெஃபினிஷன் என்னன்னு சொல்லுவோம்? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கேரி அ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமேட்டின்? ஸோ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் கம்போஸ்ட் ஆகிற நியூக்ளியோசோம் ஸ்ட்ரக்சர் பேர் தான் குரோமேட்டின். ஸோ இந்த குரோமோசோம்ஸ் வந்து எப்பயுமே எப்படி இருப்பாங்க? கண்டென்ஸ்டு குரோமேட்டின் ஃபைபர்ஸாக இருப்பாங்க. ஸோ டிஎன்ஏ இஸ் கண்டென்ஸ் அட்லீஸ்ட் பை 10,000 டைம்ஸ் ஆன் டு இட் செல்ஃப். வாட் இஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ குரோமேட்டின்? குரோமேட்டின்ங்கிறவங்க லாங் அண்ட் தின்னாக இருப்பாங்க. ஆனால் குரோமோசோம்கோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? காம்பேக்ட் அண்டு திக் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஸோ அன்காயில்டு ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபவுண்ட் இன்சைட் த நியூக்ளியஸ்குள்ளே தான் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த குரோமோசோம்ஸ்குள்ளே தான் யார் இருக்கா? குரோமேட்டின் இருக்காங்க. ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா?